இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். மிளகுத்தூள்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்றதை காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு 50 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அது சூடானதுக்கப்புறம் அதில் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் வதக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். இதை ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு அது நல்லா வதக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நான் அதில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்களா இந்த பிளட்டு வந்து நல்லா உறைஞ்சி கட்டியாக தான் இருக்கும். இதை நீங்கள் கை விட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பீஸாக ஆகிடும். கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதை வந்து அந்த வெங்காயத்து கூட போட்டு தான் நல்லா வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை இதில் ஊற்றிடுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். வெங்காயம் இந்த ரத்தம்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை அப்படியே கலரி விட்டுட்டே இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். இந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும். போடும்போது அதில் எவ்வளோ தண்ணி இருந்த மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இது கூட மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து கிளற வேண்டியதுதான். இப்போ நான் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி அது கூட தூவிட வேண்டியதுதான். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப சூப்பராகவும் ஒரு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டிஷ் நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.